அரிஹிம் அஸ்லக்கன்னு சொன்னால் மொட்டை அடித்தல் அர்த்தம் தான். அந்த அர்த்தம் மட்டும்தாங்கிறதுக்கு ஆதாரம் தரணும், வேறு அர்த்தமே கிடையாது, அந்த அர்த்தம் தான் அதுக்கு மட்டும்தான் என்பதற்கு அவங்க ஆதாரம் தரணும். அடுத்து நாம் கேட்டோம், புகாரில் ஒரு செய்தியில் வருது சவுனம் என்பது கண்டிப்பாக 3ல் இருக்குன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற ஹதீஸில் இருந்த சவுனம் என்பது இருக்கும் என்றால் 3ல் இருக்கு, மற்ற ரிவாயத்தில் வருதுங்கிறாங்க. அது கேள்வி கிடையாது. இந்த ரிவாயத்தில் கண்டிப்பாக 3ல் இருக்குன்னு வருது. இது தப்பான ரிவாயத்தா சரியான ரிவாயத்தா? இதை ஏற்றுக்கிட்டீங்களோ மாட்டீங்க. இதில் கண்டிப்பாக இருக்குன்னு வருது. கேள்வி என்ன கேள்வி? மற்ற ரிவாயத்தில் இல்லை வருது எங்களுக்கு தெரியும், அது நீங்கள் விளக்க வேண்டாம். இந்த ரிவாயத்தில் கண்டிப்பாக 3ல் இருக்கு. இன்னம ஷுமுஃபி சலாசா, இதை நம்புனா ஒருத்தன் காஃபிர் ஆவான், முஷ்ரிக் ஆவான். இந்த அறிவிப்பாளர்கள் மற்ற ஹதீஸ் அறிவிச்சை ஏற்றுக்கிட மாட்டீங்களா? இதுதான் கேள்வி. இந்த ரிவாயத் தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? இதில் கண்டிப்பாக இருக்குன்னு வருது, இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறுப்பக்கூடாது. இதை ஏற்பீர்களா மறுப்பீர்களா? அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார் அந்த தரப்பில். அல்லாஹ்வுடைய இந்த ஒரு ஹதீஸை சொல்லி, இந்த ஹதீஸ் ஒருவருக்கா சஹாபாக்களுக்கா ஜமாத்துக்கா எல்லாத்துக்குமான்னு கேட்டுட்டு இருந்தார். இத்தனை நாள் என்னத்தை நம்பி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வேதம் சொல்வதும் ரசூலுல்லாஹ் சொல்றதும் குர்ஆனும் ஹதீஸும் ஒட்டுமொத்த சமுதாயத்தை, ஒட்டுமொத்த மக்களுக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் அழியக்கூடிய நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமோ சஹாபாக்களுக்கு மட்டுமோ ஒரு தனி நபருக்கோ ஒரு தனி ஜமாத்துக்கோ யாருக்கும் சொந்தம் இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கட்டளைகளும் ஒவ்வொரு ஏவலும் ஒவ்வொரு தடைகளும் ஒவ்வொரு போதனைகளும் அனைத்துமே ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் எப்போ நபியானாகளோ அந்த நிமிடத்திலிருந்து கியாமத் உலகம் அழியுமே அதுவரை தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமையானது. இது தெரிஞ்சுக்கிறாம இத்தனை வருஷமா எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாரு, என்னை பற்றி நிறைய குற்றச்சாட்டு போற போக்கில் சொன்னீங்க, அதுக்கு நீங்க நிரூபிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்கிறாரு. இதை முதல்ல கேட்டுதான் நிரூபிச்சிருந்துருப்பாங்க. அவசர நேரத்தில் கேட்கிறாரு, இப்போ ஃபைல் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்டாரு. நான் அப்பவே சொன்னேன், நீங்க பஸ்ஸில் இப்போ தனியாக போறது தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பித்தனோருக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னு. அதை மறுக்கவே இல்லை அவர். இப்போ மறுக்கட்டும், அவரு மறுத்துட்டோம், நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி உள்குத்து வேலை செஞ்சது, பள்ளிவாசல இந்த பேர்ல எழுத வேண்டாம், அந்த பேர்ல எழுதி வாங்க, வசூல் பண்ணது ஒரு பேர்ல, எழுதி வாங்குறது ஒரு பேர்ல வச்சுக்கிறோம் நீங்க சொன்னது, அதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. இந்த வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, நீங்க அதை மறுத்தீங்கன்னா நான் சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இப்ப நான் அடுத்தது இதுல ஃபைலை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தாங்கன்னு கேட்குறீங்க. நீங்க ஃபைல் நாங்க கேட்காதுக்கு ஃபைலை வச்சிருக்கிறீங்கல்ல. ஒருத்தர் நீங்க குற்றச்சாட்டு ஒரு ஆள் மேல சுமத்துறீங்க, அந்த ஆள் நேரில் ஆதாரம் தானே கேட்கறான். என்னப்ப கேட்குறீங்க திடீர்னு கேட்டால் எப்படி? சொல்லும் போது கையில் வச்சிருக்கணும். அதை அதுக்கு அவன் முடியாது, நாளைக்கு பார்த்துக்கிறோம், நேரில் பேசிக்கிறோம், நாளைக்கு தனியாக பேசிக்கிறோம்லாம் சொல்கிறீங்க. ரைட்டு. அப்புறம் இன்னொருத்தர் ரைட் அதை வரட்டும். அப்புறம் முந்துனாமூரில் ஒருத்தர் சொன்னார், பால் குடிக்கிறது உங்களையா சொன்னாங்க, சாலிமுக்கு மட்டும் தான் பால் குடிக்க சொன்னாங்கன்றார். அவர் இல்லைங்க, அவங்க கூட இருந்த ஆள் சொன்னார், எல்லாத்தையும் தான் குடிக்க சொன்னாருன்னு. இப்போ அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தாங்க, பால் குடிக்கிறது மானக்கேடான விஷயம் இல்லை. அவர் சொல்றாரு, பால் குடிச்சா மானக்கேடு வராதுங்க, அதனாலதான் ரசூலுல்லாஹ் தடை விதிவிலக்கு கொடுத்தாங்கிறாரு. மானக்கேடு இல்லாட்டா எல்லாத்துக்கும் கொடுத்துட வேண்டியதுதானே, அவருக்கு மட்டும் விதிவிலக்கு? எல்லாத்துக்கும் தான் விதிவிலக்கு கொடுத்தாருங்கிறாரு, எல்லாத்துக்கும் தான் பால் குடிக்கலாங்கிறாரு. இதை கேட்டா கோவம் வருமா வராதா? நேத்து சொன்னீங்கல்ல ரோட்ல போகும்போது நாயி நாயின்னு, அந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இடைவெளியில ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த ஊர்ல அர்ஹாம் டீ கடைன்னு வச்சா கூட்டம் நிறைய வரும் பாயின்னு சொல்லிட்டு போனாரு. சரி. அப்புறம் இன்னொரு நாங்கள் பதில் சொல்லாத ஒரே ஒரு விஷயம், சூனியம். சூனியத்தை பத்தி தஜ்ஜால் செய்தி ஹதீஸ் என்ன, அதோட நிலை என்னன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பதில் சொல்லலை, அது பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இருந்தோம். சூனியம் சம்பந்தமாக நாங்கள் சொல்லாமல் இருந்த காரணத்தையும் சொன்னோம். சூனியம் பத்தி தொடர்ந்து வரும், இறுதியில் வரும். நீங்கள் வீட்டுக்கு போவதற்குள் அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கொண்டு போவீர்கள். எப்படி மாற்றிக்கொண்டு போவீங்க? அல்லாஹ் நாடுனா சூனியத்தால எதுவும் நடக்கும் என்ற நிலைக்கு நீங்கள் மாறி விடுவீர்கள், மாறிதான் நீங்கள் வீட்டுக்கு போவீர்கள் அப்படின்றாரு. அடுக்கடுக்கா போடாருன்னு பார்த்தா அவ்வளவுதான் ஆஃப். இப்ப அதனால நாங்க அதை முடிச்சுட்டு நாங்க அடுத்ததுக்கு போறோம். இப்ப தஜ்ஜாலுடைய ஹதீஸ், தஜ்ஜாலுடைய ஹதீஸ்ல என்ன வருது? அவன் மலை இறக்குவான், புற்புண்களை விளைவிப்பான், உயிர் கொடுப்பான், மறிக்க செய்வான், உயிர் பிடிப்பான்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய பண்புகளாச்ச. இது எப்படி இவருக்கு வரும்? இதெல்லாம் ஷிர்க் இல்லையான்னு கேட்கிறாரு.
ஷிர்க் இல்லை. இதை நாங்கள் உண்மைன்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் அல்லாஹ் சில ஆள்கள் கொடுப்பான். எப்படி, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை மாடியிலேருந்து சில நேரங்களில் கீழே விழுந்துரும், 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்தோம். ஆச்சரியப்படுற விதமாக அந்த குழந்தைக்கு இப்போ சின்ன காயத்தோட குழந்தை நல்லா இருக்கும், பலத்த அடியெல்லாம் ஒன்றும் படாது. ஆனால் அதே குழந்தை நம்ம கீழே விழுந்தோமே, ஒன்று அடிபடலேன்னு திரும்ப விழுந்தா எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியா இருக்கும்? இருக்காது தானே. அப்போ முதல் தடவை விழுந்த போது அடிபடாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அந்த குழந்தையுடைய அற்புதமா, அது அல்லாஹ்வா ஏற்படுத்தியதா? இப்போ நம்ம போகும்போது சில நேரங்களில் நம்மளும் தடுக்கி விழுவோம், நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிரும், அதில் பலத்த காயப்படுவோம். சில நேரங்களில் என்ன ஆகும், பலத்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், சின்ன காயத்தோட ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் அப்படி கன்னத்தில் பிச்சுட்டு போனதோட அவர் தப்பிச்சுட்டு போவார். இது அவருடைய ஆற்றலா இல்லை அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்படுத்தியதா? இன்னொரு தடவை அதே மாதிரி கார் எடுத்துட்டு போய் மோதி பார்க்கட்டும், அவரு போன தடவை எனக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் தஜ்ஜால் விஷயத்திலையும், தஜ்ஜாலுக்கு இது அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். இது ரசூல் அப்படி சொல்றாங்க, அல்லாஹ் அவருக்கு ஆற்றலை கொடுப்பான்ட்டு. இது எப்படி அது தெரியுது? அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அவனா சுயமா செய்யறது இல்ல. அவன் ஒரு தடவை செஞ்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை செய்ய முயற்சிப்பா, செய்ய முடியாது. ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு உயிர் கொடுத்தான்ல, திரும்பவும் கொலை செய்ய முயற்சிப்பான், கொலை செய்ய கூட முடியாது. அப்ப இது அவனுடைய ஆற்றல் இல்லை, அல்லாஹ் அவனுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுத்தது. கொஞ்ச நேரத்தில் கொடுக்கிற சக்தி இது அல்லாஹ்விட அல்லாஹ் நாடுறது யாருக்கு எந்த நேரத்திலையும் கொடுப்பான். இவனுக்கு இந்த நேரத்தில் இவனுக்கு நாடு இருக்கான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நம்புறோம். இதை விட்டுட்டு எந்த நேரத்திலும் யாருக்கும் நாடு வேண்டாம், இது பொதுவான விஷயம், இப்படி சொல்லக்கூடாது. இப்ப என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்கும், சூனியம் பொய், சூனியம் ஜெயிக்காது, ஆனால் அல்லாஹ் நாடுனா எதுவும் நடக்கும். இதுக்கு ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லிட்டோம். என்ன பதில் சொன்னோம்? அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற மாட்டான், ஆனா அல்லாஹ் நாடுனா பொய் சொல்லுவான். அல்லாஹ்க்கு பொண்டாட்டி புள்ள யாரும் கிடையாது, அல்லாஹ்க்கு மனைவி கிடையாது, ஆனா அல்லாஹ் நாடுனா மனைவி எடுத்துக்கிடுவான். அல்லாஹ்க்கு புள்ள கிடையாது, ஆனா அல்லாஹ் நாடுனா புள்ள எடுத்துக்கிடுவான். இப்படியா பேசுவீங்க? இதுதான் கொள்கையா? அல்லாஹ் நாடுனா எல்லாத்துக்கும் அல்லாஹ் நாடுனான்னு சொல்லலாமே. அல்லாஹ் எதுக்கு நாடுவானோ அதுக்கு மட்டும்தான் நாடுவான். சூனியத்தை நாடுவானா? சூனியக்காரன் சூனியம் செய்தான் நாடுவானான்னு கேட்டா நாட மாட்டான். ஏன்? அது அல்லாஹ் சொல்லிட்டான், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் தோற்று போவான், அவன் எப்படி நின்றாலும் சூனியக்காரன் தோற்றுதான் போவான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு மாற்றமா அல்லாஹ் நாடுவானா? நீ தோற்று போவான்னு சொல்லிட்டான், அப்புறம் அல்லாஹ் நாடி அவனை ஜெயிக்க வைப்பான். இப்படி சொல்ல முடியுமா? இது முட்டாள்தனமான வாதம் இல்லையா? இந்த சூனிய சம்பந்தமா ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டோம். திரும்பவும் அதை அவங்க இந்த இது தொடரும் சொன்னாங்க, தொடரவே இல்லை, சொன்னதோட சரி புஷ்ண்டு போச்சு. அதனால அதை முடிச்சு வைக்கிறதுக்காக நான் முடிச்சிட்டோம். இது சம்பந்தமா இன்னும் எதுவும் கேள்வி கேட்டால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்கள் சொன்ன கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். தஜ்ஜால் சம்பந்தமாகவும் சூனிய சம்பந்தமாகவும் நாங்கள் பதில் சொல்லிவிட்டோம். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் கண்டிப்பாக தோற்று போவான். ஆகவே சூனியம் என்பது போய், சூனியம் என்று ஒருவன் இருக்குது என்று நம்பினால் அவன் சுவனம் போக மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால சுவனம் போகாமல் தடுக்கக்கூடிய இந்த சூனிய நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறமா இப்போ நாங்கள் பட்டியல் போட போகிறோம். சில விஷயங்களை நாங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம். அவங்கள மாதிரி பொய் பட்டியல் போட மாட்டேன். மளிகை சரக்கு லிஸ்ட் போட்டார் ஒருத்தர், 2-3 நாளாக போட்டுக்கிட்டு இருந்தார், அப்புறம் நிப்பாட்டிட்டாரு. அந்த லிஸ்ட்டு கூட ஒழுங்காக போடலை. நம்ம மளிகை கடையில் நம்ம வாங்கின ஜாமான பில்லில் சேர்க்காம விட்டுட்டாரு. நாங்கள் சொன்னோம், இந்த லிஸ்ட்டை நீங்கள் இந்த ஐட்டத்தை விட்டுட்டீங்க, ஒரு கேள்வியை கேட்காம விட்டுட்டீங்க, நாங்கள் வாங்கின சரக்குக்கு நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறங்கன்னோம். அப்புறம் சேர்த்தாரா இல்லையான்னு தெரியல எனக்கு, சேர்க்கல, அப்பவும் சேர்க்கலையா. அப்புறம் இன்னும் அதை விட பெரிய பிரச்சனைன்னு கேட்டால், ஏற்கனவே பேமெண்ட் கொடுத்த லிஸ்ட்டையெல்லாம் சேர்த்துக்க வந்தார். பதில் சொன்னதெல்லாம் பதில் சொல்லன்னு வந்தார். ஏங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க, திரும்ப லிஸ்ட்டை வச்சுக்கிட்டீங்களேன்றோம். இந்த மளிகை கடை பட்டியலை, பலசரக்கு பட்டியலை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர். சரி, இப்போ நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். உண்மையாகவே அவர்கள் பதில் சொல்லாதவர்கள தான் சொல்லுவோம். இப்போ முதல்ல பஸ்ஸில் பெண்ணோடு தனியே போவது தப்பா என்று கேட்டபோது மேதையில் அமைதியாக இருந்தீர்கள்ன்றோம். இங்கேயும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தார்கள். டிஎன்ஜிஜே சஹாபாக்களை பின்பற்றுவீர்கள் என்று தெரிந்தே பொய் சொன்னீர்கள் என்றோம். அதுக்கும் சும்மா இருந்தாரு. நான் பொய் சொன்னேன்னு சொல்றீங்களே, எப்படி உங்க மனசு தெரியுன்றாரு. முபாஹலாக்கு வர தயாரான்னு 2 தடவை கேட்டோம், அது பதிலே கிடையாது. அவர் பொய்யர் என்று அதன் மூலம் நிறுவனமானது. பெரும்பாலான உலமாக்கள் இன்னமல் ஆமாலு பின்னியா என்ற ஹதீஸை முதலில் எழுதுவார்கள் என்றார்கள். இது அறியாமை, ஆதாரத்தை தாருங்கள், எத்தனை பேர் அப்படி எழுதிருக்காங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதிலே இல்லை. அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தால் எப்படி மறுக்க முடியும் என்றீர்கள். இது அறியாமை. இழல் என்று ஒரு பாடம் இருக்கிறத, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அதை பத்தி சொல்லுங்கன்னோம், அதுக்கு பதிலே இல்லை. இழல்னா என்னன்னு அவங்க சொல்லவே இல்லை. சூனியம் ஷிர்கா என்றீர்கள். ஆமாம் ஷிர்கு என்று நீங்களே கடைசியில் ஒத்துக்கிட்டீங்க. ஆதாரம் நாங்கள் தந்தோம், உங்களுக்குள்ள உள்ள ஆளும் ஒத்துக்கிட்டார் ஷிர்கு தான்ட்டு. அதுக்கு பிறகு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஷிர்கா நாங்கள் கேட்டால் ஆதாரம் தரலங்கிறீங்க.
அப்புறம் மௌலூதிலிருந்து ஆதாரம் காட்டினீர்கள், அது மார்க்க ஆதாரமாகுமான்னு கேட்டோம், அதுக்கும் பதில் இல்லை. குரங்கு விபச்சாரம் செய்த அறிவிப்பாளர் வரிசையை ஏற்பீர்களான்னு நாங்கள் கேட்டோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. அந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள அறிவிப்பாளர்களுடைய வேற அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. ஷியா அறிவிப்பை பதிவு செய்த இமாம் புகாரி வழிகேடரான்னு கேட்டோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. பொய்யர்களிடமும் உண்மை வரும், பொய்யர் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது, அதனால நீங்கள் பொய்யர்களையா தேடி பிடிச்சி மேடையில் ஏற்றுவீங்களான்னு கேட்டோம். பொய்யர் மூலமா ஹதீஸ் நல்ல செய்தி வரும் தானே, அதனால பொய்யர்களா தேடி பிடிச்சி மேடையில் ஏற்றுவீங்களான்னு கேட்டோம், அதுக்கும் பதில் இல்லை. பிஜேயை திட்டாத வேற யாரையாவது மேடையில் ஏற்றிருக்கீங்களான்னு கேட்டோம், இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. பிஜேயை திட்டுறது தான் அவங்க நோக்கம், நாங்கள் இதன் மூலம் நிரூபித்தோம், அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. உமருக்கு மனநோய் என்று நாங்கள் சொன்னதாக நீங்க சொன்னீங்க, அதை காட்டுங்க, கிளிப்பிங் போட்டுட்டு காட்டுன்னு சொன்னீங்க, அதை நான் சொன்னு காட்டுங்கன்னோ, நீங்க காட்டவே இல்லை. ஹசன் ஹுசைனுக்கும் பைத்தியம் என்று நாங்கள் சொன்னோம் என்று சொன்னீர்கள், நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு சொன்னோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. நீங்க இரையச்சம் இல்லாத ஆளுன்னு நாங்க சொன்னோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. உங்களுக்கு வாக்குமூலம் இருந்து அதையும் போட்டு காட்டு, நீங்க பதில் சொல்லவே இல்லை. காரைக்கால் சலீம் கூறியதாக நீங்கள் சொன்னீர்கள், அதை நிரூபித்து காட்டுங்கள், ஆளை கூட்டு வந்து நிரூபிங்க. இல்லைண்டா அந்த மாதிரி கேள்வி, இந்த கேள்வியை இந்த ஆளு கேட்டதா நீங்க சொல்றீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை, அந்த ஆளு ஒரு கேள்வியை கேட்கவே இல்லை நிரூபிங்கன்னோம், அதுக்கு பதிலே இல்லை. போன்ல பேசுனதை மறுத்தீங்கன்னா முபாலாக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், அதுக்கும் பதில் இல்ல. சிகரெட் குடித்ததை மறுத்தால் முபாலாக்கு வாங்கன்னு கேட்டோம், அதுக்கும் பதில் இல்ல. புகாரி இமாம் தனது நூலுக்கு சஹீஹ் புகாரி என்று பெயரிட்டார்கள் என்று சொன்னீர்கள், ஆதாரத்தை தாருங்கள் என்று கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. முதல்லிஸ் ஹதீஸ் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முதல்லிஸா இருக்கக்கூடியவர் தத்லீ சொல்லக்கூடிய ஹதீஸுகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது பொய், அப்படி அதுக்குள்ள ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம், அதுக்கு ஆதாரம் இதுவரைக்கும் மூச்சு திறக்கல. புகாரியில் எங்கே இருக்குது, ஒரு நம்ம குரான் தர்ஜுமாவில் ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறோம், இந்த ஹதீஸ் புகாரியில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க, சொன்னா நாங்கள் 2 கோடி ரூபா பரிசு தர்றோம் நீங்க, அதுக்கு நாங்கள் சொன்னோம், சொன்ன பிறகு பதில் சொல்லவில்லை நீங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த 2 கோடி ரூபா பரிசை பற்றி பதில் சொல்லணும் நீங்க, அதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், பணத்தை எங்களுக்கு தர வேண்டாம், ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் முன்னால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதை நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அப்புறம் சாலிமுக்கு ஆசை வராதுன்னு சொன்னீரு, ஆசை வராதுங்கிறதுக்கு ஆதாரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்புறம் கிளிப்பிங்ல ஃப்ராட் செஞ்சீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். முதலாவது இவரோட அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இன்னமான் அந்த சொல்லு புகாரில் வந்தது பொலையா சரியான்னு சொல்லி கேட்குறாரு. சகோதரர்களே, இந்த புகாரிக்கு சரகு எழுதின ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மா என்று சொல்லக்கூடியது ஷாதாக வந்திருக்கிறது. வல் மஃபூல் இன்கானஸ் சூனியம், இந்த சகுனம் என்று ஒன்று இருந்தால் என்பதுதான் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, புகாரி இமாம் ஏன் பதிஞ்சு அதுக்கு விளக்கம் சொல்ல இல்லை? அதுக்கு ஹாஃபில் இப்னு ஹஜரே சொல்றாரு, புகாரி இமாம் எல்லா ஹதீஸையும் அவர்களுடைய நீதிக்காக வேண்டி எழுதினார்கள், ஆனால் அவர்கள் அதற்கு ஷரகு எழுதுவதற்கு முன்னால் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அவருடைய காலம் முடிந்ததால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை. நம்மளாட்ட லேப்டாப் அடிச்சு புகாரி இமாம் ஹதீஸ் தேட இல்லையே, அதனால் முடிந்ததால் அவர்களுக்கு அதை செய்ய முடியவில்லை. அல்லாஹின் உதவியால் அந்த மேதை செய்த வேலையை நான் தொடர்கிறேன் என்று சொல்லி அதுக்கு எழுதுகிறாங்க. அதுதான் அதற்குரிய பதிலாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த கண்ணூர் ஹதீஸை சொன்னேன், அதற்கு நாசருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ் ஹதீஸுன் முத்தவாத்திர்னு சொல்கிறாங்க, 10 அறிவிப்பாளர் அரிசைக்கு மேற்பட்டதாக இந்த ஹதீஸ் வந்திக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்திக்கிற நேரத்தில் யுஸ்லிகூனக்கே என்பதை குரான் ஹதீஸுக்கு ஒப்பாக எப்படி மொழிபெயர்க்க வேண்டுமோ, அந்த யுஸ்லிகூன அந்த கண்ணூர் முத்தவாத்திரான ஹதீஸா இருப்பதால அந்த யுஸ்லிகூனைக்கு மொட்டை அடிக்கிறது என்பது ஒப்பாக இருக்கிறதால தப்சீர்கள் எல்லாத்திலையும், இந்த தர்ஜுமாவை தவிர மற்ற எல்லா தப்சீர்களையும் அது ஐனைத்தான் குறிக்கிறது என்று எழுதியிருப்பதால் நாம் என்ன சொல்றோம், அதை நாம் எழுதுகிறோம். சபீலுல் முஃமினீன் வந்த வழியிலே அதை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை அடுத்ததாக நான் அந்த விஷயத்தில் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். அடுத்தது என்ன, அவர் அப்புறம் அந்த மாடு ஓனாய் கேஸ் ஒன்று போச்சு, மாடு கழிச்சது பிரச்சனைன்றாரு. மாடு வாழ்ந்த அந்த மாடு இருந்த காலத்தில் பயிர் நிலங்கள் குறைவு, அந்த மாடுகள் கூட. அப்போ என்ன நடந்திக்கும், மாட்டை அறுத்து போட்டால் பயிரை முளைக்க இலையலாது. லேண்ட் மாஸ்டர் இப்படி உழவு இருந்தோம்லாம் இல்லை. அதனால அந்த மாடு அந்த காரணத்தை சொன்னது என்பது அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இதுதான் அதற்குள்ளே ஒரே ஒரு பதிலாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாடு அந்த பிரதான காரணத்தை சொன்னது. சரி, மாட்டை விடுங்க, ஓனாய் கதைச்சுதே, அதுக்கு பதில் சொல்ல இல்லையே நீங்க. ஓனாய் கதைச்சதாக அதிலே தானே வருவது.
அப்போ அதையும் தூக்கி போறீங்க. இப்போ இப்படி உங்களோட இஷ்டத்துக்கெல்லாம் ஹதீஸுகளை தூக்கி போடுறது இந்த தத்லீஸ் எல்லாம் கலைக்கிற உங்களுக்கு சரியா? இப்படி தூக்கி போட முடியுமா உங்களால என்பதை நீங்கள் அடுத்ததாக எங்களுக்கு நீங்க விளக்கணும்னு சொல்லி போட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் வாரேன். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்போ கண்ணூரை நிறுவியாச்சு, சாலிமை நிறுவியாச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்துக்கு அடித்தது என்ன? மலக்குல் மௌத் வந்தாங்க, வந்து ஒரு சுலைமான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டார்கள், உன்னுடைய ரப்புக்கு பதில் சொல்லி என்று கேட்டார்கள். அடித்தார்கள், கண்பட்டையாகிவிட்டது. இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு கேள்வி. சகோதரர்களே, இந்த எப்படி ஐயூப் நபிக்கு நீங்க உரியானத்துக்கு நல்லெண்ணெய் வைக்கணும், அப்படி அப்ப எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு நாம யோசிக்கணும். மனித ரூபத்தில் வந்திருப்பார்கள். வந்து உண்ட ரப்புக்கு நீ பதில் சொல்லுன்னு சொன்னதோட விட்டுட்டாங்க கோவத்தில் அடிய. வழங்குதா உங்களுக்கு? மனித ரூபத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு மலக்குமார்கள் வந்தார்கள். அந்த மலக்குமார்களோட வடிவை கண்டு தன்னின சேர்க்கையில் விருப்பம் உள்ள ஒரு கூட்டம் அவர்களை துரத்தியது எதற்காக? துபுரு வேலை செய்வதற்காக. மலக்குமார்கள் கூட்டத்தையே துபுர் வேலை செய்வதற்காக துரத்திய கூட்டமாக இருந்தால் மனித ரூபத்தில் வந்த போது, மனித ரூபத்தில் வந்த இடத்துல அடிக்கிறது என்ன பெரிய வேலையாயுது? அப்ப அதனால அந்த விஷயத்தில் என்ன செய்யுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தது என்பது ஒரு சின்ன, அது ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு எந்த வகையிலுமே முரண்படாது. அதாவது அவர்களுடைய கபரை கூட நான் காட்டியிருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. சகோதரர்களே, அடுத்தது என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 90 மனைவிமார்கள், 100, 99, 70, 60 இப்படி எல்லாத்திலும் வந்திருக்கிறதே. அப்படி ஒரே ராவையில செய்ய முடியுமா? அப்படி உடலுறவு கொள்ள முடியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது யாரு? நம்மள உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஜின்ன வசப்படுத்தி வச்சிருந்தாரு, பெரிய ஒரு உருவமான ஒரு ஆளு. விளங்குதா? அவரை கண்டா ஜின்னெல்லாம் பயப்படும், ஷைத்தான்கள் பயப்படும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருந்த ஒரு மனுஷன். இப்ப நான் கேட்கிறேன், அவர மௌத்த தாபத்துல் அருள் தவக்குலு இன்சாத்தா, அவருடைய கம்பை கடித்த கரையாடை தவிர, அந்த பூச்சியை தவிர வேற ஏதாவது ஜின்களுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப கரையாடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போவோம்? டைமிங் பார்ப்போமே. எல்லாத்திலையும் நீங்க டைமிங் தானே பாக்குறது. எங்களுடைய ரப்பு வானத்தில் இருந்து இறங்குகிறான் என்று சொன்னால் நீங்க என்ன பாப்பீங்க? அப்படி இறங்கிக்கிட்டே இருந்தா ஒரே இறங்கிக்கிட்டே இல்லையா இருக்கணும், அரசுல யாருக்கிட்டே உலகம் பூரா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றேன். அசருக்கும் சுபுகுக்கும் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஷிஃப்டாக இப்படி போய்கொண்டே இருப்பார்கள். சுபுகுக்கும் அசருக்கும் இருக்கக்கூடிய பள்ளியிலே இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்திலே போவார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர்கள் ஈக்கிறார்கள் என்று. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கேட்பான், என்னத்துக்கு எங்க இருந்து நீங்க வாரீங்க? இந்த மக்களை சுபுகுலேயும் நாங்க பள்ளியில தான் கண்டோம், அசருக்கும் நாங்க பள்ளியில தான் கண்டோம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்படி சுத்தி சுத்தி வார இந்த உலகத்துல அசர சுபுகம் இப்படி ஒரே வந்துகிட்டு தானே இருக்குது. அப்போ ஒரே வானத்தில் ஏறி இதுதான் அல்லாஹ் மலக்குமார்கள் பேச்சு. அப்படியே அந்த ஹதீஸுக்கு முடிவெடுக்கிறது. யோசிச்சு பாருங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யுஸல்லிமு அலைஹி இல்லா ரத்தல்லாஹு அலைஹி ரூஹி ஃபருத அலைஹி ஸலாம். எந்த ஒரு முஸ்லிமாவது எனக்கு சலாம் சொல்லிவிட்டால் அல்லாஹ் என்னுடைய ரூஹை எனக்கு திருப்பி தருகிறான், அந்த ரூஹுக்கு நான் பதில் சொல்லி விடுகிறேன். வலைக்கும் ஸலாம். இன்னைக்கு உலகம் பூரா 24 சொல்லிக்கிட்டானே இருப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் கபூர்ல இருந்து வலைக்கும் ஸலாம் வலைக்கும் ஸலாம் வலைக்கும் ஸலாம் ஆகிறாங்க. டைமிங்கை நீங்க போட்டிங்களாக்கும், வழிகேட்டுல போறீங்க. அதாவது டைமிங்ல புத்திய போட்டிங்களாக்கும். அப்ப சுலைமான் நபி 100, 90, 70 எப்படி பல அறிவிப்புகள் வருவது? அதுல எது சரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில நீ இமாம் ஜமாத்தோட தொழுதா 23க்கும் 29க்கும் இடைப்பட்ட அளவு மடங்கு நன்மை கூட தனியே தொழுதை விட ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல 25ன்னு சொல்றாங்க, இன்னொரு அறிவிப்புல 27ன்னு சொல்றாங்க. இப்ப இதுல எது சரி? 27, 25, 23க்கும் 29க்கும் இடையிலையா? நீங்க ஒரு நாள் இரவு பயணம் ஒரு பெண்மணி செல்லக்கூடாது, ஒரு ஹதீஸ்ல வருது. ஒரு இரவும் ஒரு பகலும் செல்லக்கூடாது, 2 நாள் இரவும் பகலும் செல்லக்கூடாது, 3 நாள் செல்லக்கூடாது, பயணமே செல்லக்கூடாது. பயம் இல்லாமல் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பயணம் போவாள். 5 வருவது அறிவிப்பு. இதுல எது சரி அப்படின்னு நான் திருப்பி கேட்டால், சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க வாப்பா மௌத்தா போனாங்க, எங்க வாப்பா 7 அல்லது 9 சகோதரிகளை எனக்கு விட்டுட்டு போய்த்துட்டாங்க. அவருக்கே தெரியாத தங்கச்சிமாருக்கு எத்தனை? 7 அல்லது 9. புரட்டுங்க, புரட்டி பாருங்க, எல்லாத்தையும் தூக்குங்க. முழு புகாரியே முஸ்லிமே தூக்கி முடிஞ்சு நீங்க காய்ச்சிட்டு ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதிட்டு வாங்க, அதுக்கு ஒரு விவாதம் பண்ணுவோம். இதுதான்
வழங்குதா வந்து, அதாவது சஹீஹு புகாரி இல்ல, சஹீஹு ஸைனுல் ஆப்தீன். இப்படி ஒரு புஸ்தகம் உலகத்துக்கு புதுசா போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க எங்கிட்ட கொண்டு வாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட கரையா இப்படி அரிக்குது, அரிக்க. அப்ப இதை நம்புறோம் நாம, குர்ஆன்ல உள்ள வசனத்தை எப்படி டைமிங்கால இதை நிரூபிக்கிறது? அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 90 மனைவிகளோட மேல், அதுல எத்தனை மனைவி என்பதுல கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதுல 90 தான் ஆக சிறந்தது என்பது கருத்து சொல்றாங்க. அது இரண்டாவது விஷயம். அடுத்தது என்ன? ரசூலுல்லாவே ஒரே நாளிலே தங்களுடைய 11 மனைவிமார்களோடு உடலுறவு கொள்வார்கள் என்று இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் இரவில் உடலுறவு கொள்வார்கள் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் பகல்ல 11 மனைவிமார்கள் இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பில் 9 மனைவிமார்கள் இருக்கிறது. அப்போ நாங்க அனசுல எல்லாம் கேட்டோம், அனசே எப்படி ரசூலுல்லாஹ்க்கு இப்படி முடிஞ்சது? 30 ஆண்களோட சக்தி அவங்களுக்கு ஈந்தது அப்படின்னு நாங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. உனக்கு தான் அனசம் சரி வராது, அனசுல எல்லாம் சரி வராது, ஒன்னும் சரி வராது. இப்போ இதையும் தூக்கு. இப்போ நான் சொல்ல இன்னொரு 3 நாள் விவாதம் இருந்து இந்த சகோதரர்கள் அவ்வளோ போல கதைக்க மாட்டேன்னு எனக்கு மைக்க காலையிலேருந்து தருவாங்களா இருந்தா, எனக்கு சோடாவும் தண்ணியும் கிடைக்குமா இருந்தா, புகாரி முழுக்க இல்லாம ஆகிடுவேன். விளங்குதா? முஸ்லீம் முழுக்க இல்லாம ஆகிடுவேன். ஒன்னும் தெரியாது சகோதரர்களே. அங்க தேவையா இருந்தா அங்க போய் என்ன செய்யறது? உசூல் ஹதீஸ்ல போய் தேடி எடுத்துட்டு வாரு ஹத்தசனா. அப்ப பிஜே இன்னமாவுக்கு மாவை விட்டாரு, அந்த மாவை எப்ப அரைக்கிறது? புகாரி விட்டதுக்கு இந்த புடி பிஜேக்கு சியா அறிவிப்பை பற்றி கேட்டாரு. சியால 2ங்க. சியாக்காக வேண்டி அழைக்கக்கூடிய தாயிகள் இப்பாங்க, சியா கொள்கையோட கொஞ்சம் சார்பானவங்க இப்பாங்க. இப்ப பழனி பாபா இருந்தார் வந்து. ஆனா ஆள் நம்பிக்கையான ஒருவராக இருந்தால் அவர் நல்ல கொள்டின்னு அவருடைய மாணவர்கள் அவர்களுக்கு சொன்னால் புகாரி மாமுக்கு அதை எழுதுவாங்க. ஆனா ஷியா சார்ந்த ஹதீஸ்களை எழுத மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு சார்பான விஷயங்களை உங்களுடைய தர்ஜுமாவை எழுதுற போது நாங்கள் எழுத மாட்டோம். அது அர்த்தம். அதுல உங்களுக்கு சார்பாக குர்ஆன் ஹதீஸை நீங்க மாத்தி அடிக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் அதை நம்ப மாட்டோம். அப்ப சாலிம் பால்குடி, கண்ணூர், சகுனோ, அடுத்தது என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்குது? சுருக்கமா கொண்டு சேர்த்திக்குது வந்து. அடுத்தது என்ன சகோதரர்களே? அவர் இன்ஷா அல்லாஹ் மலக்கு சொன்னாங்களா, ஆனாலும் மறந்துட்டாராம். யாரு? ஹதீஸ்ல இருக்குது. அப்படி மறப்பாரா? அல்லாஹ் நபி சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரன். யாரு? இவர் சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவுடைய சத்தஜிதுனி, என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் நாடினால் பொறுமையாளராக. அப்படியே ஹலீல்ட்ட சொல்றாரு. ஆனா இன்ஷா அல்லாஹ் 3 தடவை மறந்துடுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் நிறைய விஷயங்களை அவரிடத்துல இருந்து எடுத்திருக்கலாம் என்று அந்த இடத்துல சொல்றாங்க சகோதரர்களே. அப்ப என்னது வந்து மனுஷன் வகையில என்ன செய்ய வந்து வரும்? என்னத்துக்காக அது வந்தது? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல ரொம்ப ஆசைப்படுற நேரத்துல அல்லது ரொம்ப துக்கப்படுற நேரத்துல, ரொம்ப சந்தோஷப்படுற நேரத்துல தவறிடும். இப்ப பாருங்க என்னன்னு வந்து அந்த ஒட்டகம் காணாம போன ஒருவன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் தௌபால சொல்றாங்க. தௌபாட இதுல ஒட்டகம் திரும்பி வந்ததோட சந்தோஷத்துல அல்லாஹும் அந்த அப்தி வான ரப்புக்க, யா அல்லாஹ் நீ என்ற அடிமை, நான் உண்ட ரப்புன்னு அவன் சந்தோஷத்துல சொல்றான். அல்லாஹ் அஷத்து ஃபரிஹன், அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னடா நீ தௌஹீதை விட்டு போட்டு போய் தான் அல்லாஹ் சொல்ல இல்லாங்கன்னு. ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும் அவசரத்துல மனிதன் மாறிடுவான். ஆயிஷா நாச்சியா ராவையில ரசூலுல்லாஹ் காணையில தேடி போறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க, ஓடி வந்து போத்திட்டு படுத்துட்டாங்க. ஆயிஷா ஹசியன் ராபியா என்ன மூச்சரைக்க நிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல, ஒண்ணுமில்ல நீ சொல்ல இல்லைன்னா அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிருவான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொல்றாங்க மஹமா யக்துமுன்னாஸ் யஅலமுல்லாஹ், மனிதர்கள் மறைக்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் சில போது அறிவானா யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. ஆயிஷா அம்மா என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ் எப்போதையும் அறிவாத அவங்களுக்கு தெரியும். அந்த இழப்புல அந்த அவதியில அல்லாஹ் மறைச்சதை, மனிதன் மறைச்சதை அல்லாஹ் அறிவானான்னு திருப்பி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன ஆயிஷா தௌஹீதுக்கு மாத்தமா பேசிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்னது வந்து அவசரத்துல விடுவான் சகோதரர்களே.